அனைவருக்கும் தெய்வீக வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு டிவைன் ட்ரூத் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இன்றைய தினம் டிசம்பர் மாதம் 18ஆம் தேதி புதன்கிழமை. இந்த வருடத்தின் கடைசி மார்கழி மாத சங்கடகர சதுர்த்தி. மொத்த கடனும் தீர மிக மிக எளிமையான வழிமுறையை பார்க்க போறோம். மேஜிக் போல பணம் உங்கள் வீடு தேடி வரும். நம்ம யூடியூப் சேனல்ல ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய சங்கடகர சதுர்த்தியை முன்னிட்டு அன்றைய தினம் விநாயக பெருமானை நினைத்து நாம் செய்ய வேண்டிய மந்திர ஜபங்கள், நாம ஜபங்கள், ரகசிய வழிபாட்டு முறைகள் மற்றும் தாந்திரிக முறைகள்னு பல பதிவுகளை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வரிசையில இப்ப நம்ம பார்க்க போறது மிக மிக எளிமையான ஆற்றல் வாய்ந்த ஒரு திருநாம ஜப முறை. இதுல சில பீஜாட்சரங்களும் இருக்குங்க. சோ உடனடியாக நமக்கு பலனை கொடுக்கக்கூடியது. கழுத்தை நெரிக்கும் அளவிற்கு கடன் பிரச்சனையில இருக்கிறவங்க, அடகு வைத்த நகைகளை மீட்க முடியாம தவிக்கிறவங்க மற்றும் பணவரவுல நிறைய பிளாக்கேஜஸ் இருக்கிறவங்க, குடும்பத்தை ரன் பண்றதுக்கே பணத்தட்டுப்பாடை ஃபேஸ் பண்றவங்கன்னு பணம் தொடர்பான எந்த விதமான பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த திருநாமத்தை நீங்க சொல்லி பாருங்க. அதிரடியான பணவரவை அது ஏற்படுத்தும். நம்ம பார்க்க போகும் அந்த ஆற்றல் மிக்க திருநாமம் என்ன, அதை எப்படி எந்த நேரத்துல ஜபம் செய்யணும்ன்றத இந்த வீடியோல டீடைல்டா நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியா உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். நம்ம சேனலை ரெகுலரா பார்க்கறவங்களுக்கு தெரியும், எந்த ஒரு ஆன்மீக விசேஷ நாட்களாக இருந்தாலும் சரி, அன்றைய தினம் முறைப்படி விரதங்கள் இருக்க முடியாதவங்க மற்றும் பூஜைகள் செய்ய முடியாதவர்களுக்காக எளிமையான வழிபாட்டு முறைகளை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதன் அடிப்படையில் இன்றைய தினம் சங்கடகர சதுர்த்தி, அதிலும் மார்கழி மாதத்தில் வரும் சங்கடகர சதுர்த்தி மிக மிக விசேஷமானது. கோடி மடங்கு நமக்கு பலனை கொடுக்கக்கூடியது. வாய்ப்பு இருக்கிறவங்க இன்றைய தினம் கட்டாயமாக மாலை நேரத்தில் விநாயக பெருமானை நீங்க தரிசனம் செஞ்சுட்டு வாங்க. இன்னைக்கு மெத்தட பார்க்கிறதுக்கு முன்னாடி முக்கியமான இன்னொரு தகவலையும் நான் சொல்ல விரும்புறேங்க. மீளவே முடியாத கடன் பிரச்சனையில இருக்கிறவங்க, மேலும் சில பேர்லாம் பார்த்தோம்னா ஒரு கடன் தீர்ந்தாலும் இன்னொரு கடன் உருவாகும். அப்படிப்பட்ட நிலையில இருக்கிறவங்க சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கு சாயங்கால நேரத்துல மாலை 6 மணி முதல் இரவு 9 மணிக்குள்ளாக வீட்டு பக்கத்துல எந்த விநாயகர் கோவில் இருந்தாலும் சரி, அங்கு அபிஷேகம் நடப்பதாக இருந்தால் அந்த அபிஷேகத்திற்கு அரிசி மாவு பொடியை நீங்க வாங்கி கொடுங்க. பச்சரிசி மாவு பொடியை தாங்க நம்ம கொடுக்கணும். லிக்விடா இருக்க மாவு கிடையாதுங்க. பவுடர் ஃபார்ம்ல இருக்கக்கூடிய மாவு பொடியை நம்ம கொடுக்கணும். ரெடிமேடா கடையில வாங்கலாமான்னு கேட்டீங்கன்னா தாராளமாக நீங்க வாங்கி கொடுக்கலாம், தவறு கிடையாது. அல்லது வீட்டிலேயே நீங்க பச்சரிசியை அரைத்து மாவாக கொடுப்பது இன்னமும் சற்று விசேஷம். சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கு இந்த அரிசி மாவு பொடியை அபிஷேகத்திற்காக நாம் வாங்கி கொடுத்து அதை நாம் பார்க்கும் பொழுது நம்முடைய கடன் பிரச்சனைகள் மின்னல் வேகத்தில் தீரும். இது ஒரு சூட்சம வழிபாடு. அதே போல இன்னொரு வழிமுறையும் இருக்குங்க. சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கு மாலை நேரத்துல, அதாவது 6 மணி முதல் இரவு 9 மணிக்குள்ளாக யார் கடன் வாங்கியிருக்காங்களோ அவங்களுடைய பெயர், ராசி, நட்சத்திரம் சொல்லி விநாயக பெருமானுக்கு வன்னிமர இலைகளால் அர்ச்சனை செய்யும் போது அதுவும் நமக்கு உடனடியாக கடனை தீர்த்துவிடும். நிறைய ரோட் சைட்ல பார்த்தோம்னா இந்த வன்னி மரம் இருக்கும். சிட்டி சைட்ல இருக்கிறவங்க கூட நிறைய நீங்க பார்த்திருப்பீங்க. கூகுள்ல நீங்க தேடி பார்த்தாலே அந்த வன்னி மர இலைகள் எப்படி இருக்கும்னு உங்களுக்கு தெரியும். எங்கிருந்து வேணாலும் அதை நம்ம பறித்துக் கொள்ளலாம். ஏன்னா இந்த வன்னி மர இலைகள் எல்லாம் கோவில் பக்கத்துல விற்க மாட்டாங்க. சோ மரத்திலிருந்து நம்மளே எடுத்துக்கலாம். சாதாரணமா புஷ்பத்தை கொண்டு விநாயகருக்கு அர்ச்சனை செய்வாங்க அல்லது அருகம்புல்லால் அர்ச்சனை செய்வாங்க. கடன் தொல்லையால பாதிக்கப்பட்டவங்க சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கு நீங்க நார்மலா வெற்றிலை பாக்கு, வாழைப்பழம், தேங்காய் கொடுத்து அர்ச்சனை பண்ணிக்கோங்க. ஆனால் புஷ்பத்திற்கு பதிலாக வன்னிமர இலைகளால் அர்ச்சகர் கிட்ட சொல்லி நீங்க அர்ச்சனையை செய்ய சொல்லுங்க. ஒரு குடும்பத்தை சேர்ந்த எந்த நபர் வேணாலும் இந்த அர்ச்சனையை செய்யலாம். ஆனால் யார் கடன் வாங்கியிருக்காங்களோ அவங்களுடைய பெயர், ராசி, நட்சத்திரம் சொல்லி அர்ச்சனையை நம்ம செஞ்சுக்கணும். சோ இப்ப நம்ம பார்த்த இந்த 2 பரிகாரங்கள்ல ஏதாவது ஒன்றை நீங்க செய்தால் கூட போதும், அல்லது இரண்டுமே செய்ய முடியும்னா அதையும் நீங்க செய்யலாம். நம்ம சேனல்ல இந்த தகவலை நிறைய முறை ஷேர் பண்ணியிருக்கோம். நிறைய பேர் நீங்க பலனடைந்ததாகவும் நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லியிருக்கீங்க. புதியதாக பார்க்கறவங்களுக்காக இன்னொரு முறை நான் சொல்லியிருக்கேங்க. தேவைப்படுறவங்க நீங்க பயன்படுத்திக்கோங்க. சரிங்க, இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த நாம ஜபத்தை செய்ய போறவங்களுக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளோ தடைகளோ கிடையாதுங்க. நாம ஜபம் அப்படின்றது இறைவன்
இறைவனுடைய பெயரை ரிப்பீட்டடா சில முறைகள் சொல்வதுன்னு அர்த்தம். இறைவனுடைய பெயரை சொல்வதற்கோ எழுதுவதற்கோ எந்த விதமான கட்டுப்பாடுகளோ தடைகளோ கிடையாதுங்க. அதன் அடிப்படையில் இந்த நாம ஜபம் செய்ய போறவங்க நீங்க குளிச்சிருக்கணும்ன்ற அவசியம் கூட கிடையாதுங்க. அசைவம் நீங்க சாப்பிட்டிருந்தாலும் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணலாம். பெண்கள் தீட்டு நேரமாக இருந்தாலும் நீங்க இடைவெளி எடுக்கணும்ன்ற அவசியம் கிடையாதுங்க. பெண்கள் தீட்டுன்னு மட்டும் இல்ல, வேறு எந்த வகையான தீட்டாக இருந்தாலும் தாராளமாக இந்த நாம ஜபத்தை செய்யலாம். தவிர்க்க முடியாத காரணத்தினால இன்றைய தினம் இந்த மெத்தடை யூஸ் பண்ண முடியாதவங்க நீங்க எந்த சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கு வேணாலும் இந்த நாம ஜபத்தை செய்யலாம். அதே போல நீங்க வீட்ல இருந்து, கோவில்ல இருந்து, ஒர்க் பண்ற இடம், பிசினஸ் பண்ற இடம்னு எங்கிருந்து வேணாலும் இந்த நாம ஜபத்தை செய்யலாம். பொதுவாகவே சங்கடகர சதுர்த்தியை முன்னிட்டு விநாயகப் பெருமானுக்காக நாம் செய்யக்கூடிய எந்த ஒரு வழிபாட்டு முறைகளாக இருந்தாலும் அதை மாலை நேரத்தில் செய்வதுதாங்க உச்சக்கட்ட பலனை கொடுக்கும். அதன் அடிப்படையில் இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த நாம ஜபத்தை சொல்ல போறவங்களும் இன்றைய தினம் டிசம்பர் மாதம் 18ஆம் தேதி புதன்கிழமை மாலை 6 மணி முதல் நள்ளிரவு 12 மணி வரை இருக்கும் இந்த இடைப்பட்ட நேரத்துக்குள்ள எப்ப வேணாலும் இந்த நாம ஜபத்தை நீங்க செய்யலாம். இப்ப எந்த டைரக்ஷனை வேணாலும் நீங்க ஃபேஸ் பண்ணி உட்கார்ந்துக்கலாம். அதாவது எந்த திசையை நோக்கி வேணாலும் நீங்க உட்காரலாம். தரையில உட்கார்றவங்க மட்டும் வெறும் தரையில உட்கார வேண்டாம். ஒரு சின்ன விரிப்பு மாதிரி போட்டுக்கோங்க. புடவை அல்லது வேஷ்டி மாதிரி துணிகளை போட்டுட்டு கூட அதற்கு மேல நீங்க உட்காரலாம். அல்லது மனை, பாய் வச்சிருக்கீங்கன்னா அதை கூட நீங்க பயன்படுத்திக்கலாம். வயதானவர்கள், உடல்நிலை சரியில்லாதவங்க அல்லது நீங்க ஆபீஸ்ல இருக்கீங்கன்னா தரையிலலாம் உட்கார முடியாதுங்க. அப்படிப்பட்டவங்க நீங்க சேர்ல கூட உட்கார்ந்துக்கலாம், தவறு கிடையாதுங்க. வீட்ல, ஆபீஸ்ல நீங்க சேர்ல உட்கார்ந்தாலும் சரி, கோவில்களில் நீங்க தரையில உட்கார்ந்தாலும் சரி, விரிப்பு போட வேண்டிய அவசியம் இல்லை. நாம ஜபத்தை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி விநாயக பெருமானை மனதார நீங்க நினைச்சுக்கோங்க. உங்களுடைய ஒட்டுமொத்த கடன் பிரச்சனையும் தீரணும்னு மனமுருகி பிரார்த்தனையை செய்யுங்க. பணம் சேரணும், பணம் குவியணும், வீட்டில் பணம் நிறைவாக இருக்கணும்னு மனமுருகி நீங்க பிரார்த்தனையை செஞ்சுட்டு இப்ப நம்ம டிஸ்பிளேல தெரியும் கடனை தீர்க்கக்கூடிய ஸ்ரீ தோரண விநாயகருடைய திருநாமத்தை பொறுமையா மென்மையா நீங்க ஜபம் செய்யுங்க. ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளாம் க்ளௌம் தோரண கணபதையே நமக. 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 அவ்வளவுதாங்க. மிகவும் எளிமையான அதீத ஆற்றல் வாய்ந்த தோரண கணபதியினுடைய திருநாமம். குறைந்தபட்சம் 20 நிமிடங்களுக்கு 20 மினிட்ஸ் நீங்க சொல்லுங்க. அதிகபட்சம் அரை மணி நேரம் 30 நிமிடங்கள் வரை நீங்க சொல்லலாம். கவனம் சிதறாமல் விநாயக பெருமானை மனதார நினைச்சுக்கிட்டு பொறுமையா மென்மையா நீங்க சொல்லுங்க. வாய் விட்டும் சொல்லலாம் அல்லது மனதுக்குள்ளேயும் நீங்க சொல்லிக்கலாம். இத்தனை முறை சொல்லணும்ன்ற எண்ணிக்கை கவுண்டிங்லாம் முக்கியம் கிடையாதுங்க. சோ நிறைய எண்ணிக்கையில சொல்லணும்னு நினைச்சிட்டு வேக வேகமா சொல்லாதீங்க. பொறுமையா நிதானமா நீங்க சொல்லுங்க. குவான்டிட்டியை விட குவாலிட்டி தாங்க முக்கியம். சோ 20 நிமிடங்கள் முதல் அரை மணி நேரம் வரைக்கும் இந்த திருநாம ஜபத்தை முடிச்சிட்டு திரும்பவும் விநாயக பெருமான் கிட்ட கடன் தொல்லை முற்றிலுமாக நீங்கணும்னு பிரார்த்தனை செய்யுங்க. அவ்வளவுதாங்க இந்த நாம ஜப முறை. இன்றைய ஒரு நாள் இந்த திருநாமத்தை நீங்க சொன்னாலே போதும், பூரணமான பலன்களை நம்மால் பெற முடியும். இந்த தெய்வீகமான மார்கழி மாதத்தை முன்னிட்டு நம்ம சேனல்ல 3 சிறப்பு பதிவுகளை அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த பதிவுகளை பார்க்காதவர்களுக்காக இந்த வீடியோவோட என் கார்ட்ல மற்றும் ஐ பட்டன்ல நான் லிங்க் கொடுக்கறேங்க. தேவைப்படுறவங்க கட்டாயமாக செக் பண்ணி பாருங்க. சரிங்க, அவ்வளவுதான் இந்த பதிவு. நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் கார்த்திக். நன்றி.